தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம். தமிழக அரசு நீண்ட காலமாக முஸ்லிம்களின் கோரிக்கையாக இருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை அதிகபட்சமாக 5% அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களின் நீண்டகால நெடுநாளைய கோரிக்கை. இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு கடந்த தேர்தலின் போது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு இப்போ மறு தேர்தல் நடக்க போகுது. இன்றைக்கும் அவர்கள் வாக்குறுதி அளித்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தரல. இந்த நிலையில ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களின் கோரிக்கை 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல அண்மையில சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ல ஒரு வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர் 4 இளைஞர்களின் மூலம் கடுமையான முறையில் தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, இவர் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஏற்கிறோம், அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அந்த தாக்குதல் வீடியோ அவர்களே செல்போன் வாயிலாக புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டார்கள். சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோவை பார்க்க முடிந்தது. வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படலை. திருப்பூர்லையும் கோவையிலையும் தமிழ்நாட்டின் சென்னையிலையும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வடமாநில இளைஞர்கள் பாதுகாப்பாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படாவிட்டாலும் அவர்கள் தாக்குதல் தொடுத்த விதமும் கோரமாக ஒரு மிக தீவிரமான வன்முறையை ஒரு 17-16 வயது இளைஞர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் போதைப் பொருள், கஞ்சா போன்ற பயன்பாடு இல்லாம இது சாத்தியமே இல்லை. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கூலிப்படை கிடையாது. 17 வயது இளைஞர்கள் 4 பேர், அதுல ஒருவர் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மீதமுள்ள 3 பேரும் கூர்நோக்கு இல்லத்துல, சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன 17 வயது இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஒரு தீவிரமா ஒரு மிக மோசமான வன்முறையில ஈடுபடுகிறார்கள். சக இளைஞர் என்றும் பாராமல் தாக்குகிறார்கள். ரத்தம் வடிய அதையெல்லாம் பார்த்தும் இரக்கமில்லாம தாக்குறாங்க. அதை செல்போன்ல படம் எடுக்கிறாங்க, வீடியோ போடுறாங்கன்னா இதன் பின்னணியில போதைப் பொருள், கஞ்சா பயன்பாடு கண்டிப்பா இருக்கு.